அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி கேக் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தேங்காய், மைதா மாவு, சர்க்கரை, முட்டை, நெய். இப்போ நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலை நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். 2 முட்டை நாங்கள் உடச்சி ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு கிளாஸ் அளவு நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கிறோம். ஏலக்காய் நம்ம இந்த மாதிரி போட்டு அதை நம்ம நல்லா நைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நச்சு அதுக்கப்புறம் தான் அதை அதில் போடும். அதை இந்த மாதிரி தூள் ஆகிற மாதிரி நல்லா நச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அந்த மைதா மாவு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லா நம்ம பெட்டராக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் எல்லாத்தையும் அதோடு சேர்ந்து நம்ம பிசைய போகிறோம். நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசையணும். நல்லா அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு வரணும், சப்பாத்தி மாவு மாதிரி. எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுக்கட்டையை எடுத்துக்கணும். அந்த உருட்டுக்கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி ரவுண்டாக சப்பாத்திக்கு போடுற மாதிரி ரவுண்டு பண்ணி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். அது ரொம்ப மெல்லிசாக தான் நம்ம தேய்க்கணும். அப்போ தேய்ச்சா அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி நான் சொலவு எடுத்துக்கிறேன் மரம். இதில் ஆயில் அப்ளை பண்ணணும். நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் க்ராஸாக கட் பண்ணணும். நம்ம எனக்கு பிடிச்ச ஷேப் என்ன வேணால் கூட பண்ணிக்கலாம். நான் இஷ்டம் தான். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்காரு, நாங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இதை நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அந்த சொலவில் இப்படி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் சூடாச்சுல்ல, அதில் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்து அது இந்த மாதிரி ப்ரௌனிஷாக கலரில் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலர் வரப்பே நீங்கள் எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு குட்டி கேக் தயாராச்சு.